ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே சூப்பரான பட்டர் பீன்ஸ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறக்குறனே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பட்டர் பீன்ஸு. இதில் வந்து 3 வகையான பீன்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே முளைக்கட்டி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்குமே. ஒரு சின்ன குக்கரில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கு கூட 2-4 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்குறேன். அதையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த மல்லியும் புதினாவும் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பட்டர் பீன்ஸை நம்ம போட்டுக்கலாங்க. பட்டர் பீன்ஸு, டபுள் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு கூடவே நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி வைக்கணும் சீரக சம்பாக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக சுண்டினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி சிம்மில் வந்து 15 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சிங்கன்னா சாப்பாடு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூடி அடி பிடிக்காதுங்க. அவ்வளோதான். வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா குழந்தைகளும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். நான் இந்த ரைஸோட வந்து நான் வந்து எக் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. அதாவது முட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 2 காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இதுக்கு ஷைடிஷ்னால் நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.